வணக்கம். முக்கிய செய்திகள். உண்ணாவிரதம் இருந்த பாபா ராம்தேவ் டேராடூனுக்கு கடத்தல். உடன் இருந்த தொண்டர்கள் மீது வழக்கு பதிவு. வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களின் கருப்பு பணத்தை தேசிய சொத்தாக அறிவிக்க தயார். கபில் சிபல் அறிவிப்பு. மாநில அரசுகளின் திட்டங்களுக்கு ஏற்ப நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். திட்ட கமிஷன் துணைத் தலைவர் அலுவாலியா தகவல். காயிதே மில்லத் பிறந்த நாள் விழா. நினைவிடத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா, பன்ருட்டி ராமச்சந்திரன் மரியாதை. விரிவான செய்திகள். ஊழலுக்கு எதிராக டெல்லியில் போராட்டம் நடத்திய யோகா குரு பாபா ராம்தேவ் டேராடூனுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதை கண்டித்து நாடு தழுவிய போராட்டத்திற்கு பாஜக அழைப்பு விடுத்துள்ளது. ஊழல் மற்றும் கருப்பு பணத்தை ஒழிக்க வலியுறுத்தி யோகா குரு பாபா ராம்தேவ் 60,000க்கும் மேற்பட்டோருடன் டெல்லி ராம்லீலா மைதானத்தில் நேற்று காலை காலவரையற்ற உண்ணாவிரதத்தை தொடங்கினார். நள்ளிரவு 1 மணி அளவில் மைதானத்திற்குள் புகுந்த காவல்துறையினர் போராட்டத்திற்காக அனுமதி ரத்து செய்யப்பட்டு விட்டதாக கூறி பாபா ராம்தேவை அங்கிருந்து அப்புறப்படுத்த முயன்றனர். இதனால் அவரது ஆதரவாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் மோதல் வெடித்தது. காவல்துறையினர் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் போராட்டக்காரர்களை விரட்டியடித்தனர். ராம்லீலா மைதானத்தில் யாரும் நுழையக்கூடாது என 144 தடையாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாபா ராம்தேவை அங்கிருந்து டெல்லி விமான நிலையம் அழைத்துச் சென்ற காவல்துறையினர் பின்னர் உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனுக்கு கொண்டு சென்றனர். டேராடூனில் உள்ள ஆசிரமம் ஒன்றில் பாபா ராம்தேவ் தங்க வைக்கப்பட்டுள்ளார். ராம்லீலா மைதானத்தில் இருந்து வெளியேற பாபா ராம்தேவிற்கு போதுமான அவகாசம் அளிக்கப்பட்டதாகவும், ஆனால் வெளியேற மறுத்ததால் தான் பலவந்தமாக அவரை அப்புறப்படுத்த நேரிட்டதாகவும் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. டெல்லி தவிர நாடு முழுவதும் வேறு எந்த இடத்திற்கும் அவர் செல்லலாம் என அரசு தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் ஊழல் மற்றும் கருப்பு பணத்தை ஒழிப்பதாக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மத்திய அரசு ஏமாற்ற முயற்சிப்பதாக பாபா ராம்தேவ் குற்றம் சாட்டியுள்ளார். முறையான வாரண்டுடன் வந்து தன்னை கைது செய்யுமாறும் அரசுக்கு அவர் சவால் விடுத்துள்ளார். இதனிடையே ராம்லீலா மைதானத்தில் காவல்துறையினர் நடந்து கொண்ட விதம் ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்றும், இதனை கண்டித்து நாடு தழுவிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் பாஜக அறிவித்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து கண்டனம் தெரிவித்துள்ள சமூக சேவகர் அண்ணா ஹசாரே, பாபா ராம்தேவ் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஜனநாயகத்தில் ஒரு கரும் புள்ளி என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த தாக்குதல் சமாஜ்வாடி கட்சி தலைவர் முலாயம் சிங் யாதவ், பாஜக மூத்த தலைவர் LK அத்வானி, குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி ஆகியோர் தங்கள் கண்டனத்தை தெரிவித்தனர். குறிப்பாக இச்சம்பவம் தொடர்பாக பிரதமர் மற்றும் சோனியா காந்தி ஆகிய இருவரும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று LK அத்வானி குறிப்பிட்டுள்ளார். உண்ணாவிரதத்தில் பங்கேற்க டெல்லி சென்ற சென்னையைச் சேர்ந்த தேசிய பாதுகாப்பு கழகத்தினர் டெல்லியிலேயே தங்கியுள்ளனர். இந்த அமைப்பின் தலைவர் குமார் கூறுகையில், ஜாலியன் வாலாபாத்தில் வெள்ளைக்காரர்கள் நடத்திய தாக்குதலைப் போல டெல்லி போலீசார் அராஜகத்தில் ஈடுபட்டதாக கூறினார். வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை தேசிய சொத்தாக அறிவிக்க அரசு தயார் என்று மத்திய அமைச்சர் கபில் சிபல் தெரிவித்துள்ளார். ஊழல் மற்றும் கருப்பு பணத்திற்கு எதிராக புதுடெல்லியில் உண்ணாவிரதம் இருந்த யோகா குரு பாபா ராம்தேவின் போராட்டத்தை நிறுத்துவதற்கான முயற்சிகளில் மத்திய அரசு தீவிரமாக ஈடுபட்டிருந்தது. இது தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் கபில் சிபல், பாபா ராம்தேவின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்ததோடு இந்த விவரங்களை எழுத்துப்பூர்வமாக தயார் செய்து அவருக்கு அனுப்பி வைப்பதாக கூறினார். மேலும் வெளிநாடுகளில் இந்தியர்களால் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை தேசிய சொத்தாக அறிவிக்க மத்திய அரசு தயாராக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். எனினும் மத்திய அரசின் இந்த உத்தரவாதத்திற்கு மறுப்பு தெரிவித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட பாபா ராம்தேவை டெல்லி போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்தி டேராடூன் கொண்டு சென்றனர்.
மாநில அரசுகள் தயாரிக்கும் திட்டங்களுக்கு ஏற்ப நிதி ஒதுக்கப்படும் என்று மத்திய திட்டக்குழு துணைத் தலைவர் மாண்டிக் சிங் அலுவாலியா தெரிவித்துள்ளார். கருத்தரங்கம் ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்னை வந்த மாண்டிக் சிங் அலுவாலியா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நாட்டில் பணவீக்கம் குறைந்து வருவதாகவும் விரைவில் கட்டுக்குள் கொண்டுவரப்படும் என்றும் தெரிவித்தார். தற்போது 5 மாநிலங்களில் புதிய அரசுகள் பொறுப்பேற்றுள்ளன என்று கூறிய அவர், இந்திய மாநிலங்களில் செய்யப்பட வேண்டிய வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அந்தந்த அரசிடம் கருத்து கேட்கப்படும் என்று தெரிவித்தார். இதன் பின்னர் மாநில அரசு அளிக்கும் திட்ட அறிக்கைக்கு ஏற்ப நிதி ஒதுக்கப்படும் என்று மாண்டிக் சிங் அலுவாலியா தெரிவித்தார். மேலும் 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் 8.2% வளர்ச்சியை இந்தியா பெற்றுள்ளது என்றும் 12வது ஐந்தாண்டு திட்டம் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ள நிலையில் அதில் நாடு எதிர்கொள்ள வேண்டிய பல்வேறு பிரச்சினைகளின் அடிப்படையில் திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அலுவாலியா தெரிவித்தார். காயிதே மில்லத் முகமது இஸ்மாயிலின் 116வது பிறந்த நாள் தமிழகம் முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டது. சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மலர்போர்வை வைத்து மரியாதை செலுத்தினார். தேமுதிக சார்பில் அவைத்தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் மலர்போர்வை வைத்து மரியாதை செலுத்தினார். திமுக சார்பில் மு.க. ஸ்டாலின் உட்பட ஏராளமானோர் அவரது நினைவிடத்தில் மலர்போர்வை வைத்து மரியாதை செலுத்தினர். குடியாத்தத்தில் முஸ்லிம் லீக் கட்சியினர் காயிதே மில்லத்தின் பிறந்த நாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தமிழகத்தின் அடுத்த ஆளுநராக முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் நவீன் சாவ்லா நியமிக்கப்படுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலாவின் பதவிக்காலம் வரும் 19ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. திமுக தலைவர் கருணாநிதிக்கு நெருக்கமானவராக கருதப்படும் சுர்ஜித் சிங் பர்னாலாவிற்கு கால நீட்டிப்பு வழங்க மத்திய அரசு விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. திமுக உறவு பலவீனமடைந்துள்ள நிலையில் அதிமுகவுடனான உறவை மீண்டும் புதுப்பிக்க விரும்பும் காங்கிரஸ் கட்சி இருதரப்பிற்கும் நெருக்கமான ஒருவரை தமிழக ஆளுநராக நியமிக்க முடிவு செய்துள்ளது. இதன்படி காங்கிரஸ் தலைமைக்கும் செல்வி ஜெயலலிதாவிற்கும் வேண்டியவரான முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் நவீன் சாவ்லா தமிழக ஆளுநராக நியமிக்கப்படுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் திமுக உடனான உறவை முறித்துக் கொள்ள காங்கிரஸ் முயற்சிப்பதால் திமுக தலைமை கலக்கமடைந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்படும் என்று பாஜக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாஜகவின் தேசிய செயற்குழு கூட்டம் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்றது. இதில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் அயோத்தியில் மீண்டும் ராமர் கோவில் கட்டும் பணிகள் தொடங்கும் என்று முடிவெடுக்கப்பட்டது. மேலும் தற்போது நடைபெற்று வரும் மாயாவதியின் ஆட்சியில் நடந்த ஊழல் மற்றும் குற்றச் சம்பவங்களில் ஈடுபட்டவர்களை விசாரிக்க தனி விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல தீர்மானங்கள் அப்போது கொண்டுவரப்பட்டன. அதிக அளவிலான பண பரிவர்த்தனையை கண்காணிக்கும் முயற்சியாக நகை வாங்கவும் வெளிநாடு செல்ல அனுமதி பெறவும் பான் எண்ணை தெரிவிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அண்மை காலமாக தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது. மேலும் கருப்பு பணம் பதுக்குவோர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக மத்திய அரசிற்கு தகவல் கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் அதிக அளவிலான பண பரிவர்த்தனையை கண்காணிக்க முடிவு செய்துள்ள மத்திய அரசு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் நகை வாங்கவும் வங்கிகளில் 50,000க்கும் மேல் பண பரிவர்த்தனை செய்வதற்கும் வெளிநாடு செல்ல அனுமதி பெறவும் பான் எண்ணை தெரிவிப்பது அவசியம் என்று கூறியுள்ளது. கருப்பு பண புழக்கத்தை தடுக்கவும் வரி ஏய்ப்பு செய்பவர்களை கண்காணிக்கவும் முடிவு செய்துள்ள மத்திய அரசு இந்த சட்டத்தை கட்டாயமாக்கியுள்ளது. கூடா நட்பு கேடாய் முடியும் என்று கருணாநிதி கூறியதை பல மாதங்களுக்கு முன்பாகவே தாம் கூறியுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். அண்மையில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக தலைவர் கருணாநிதி கூடா நட்பு கேடாய் முடியும் என்று கூறினார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் இந்த கருத்தை பல மாதங்களுக்கு முன்பே சகவாச தோஷம் என்று கூறியதாக தெரிவித்தார். மேலும் ஊழல் செய்யும் பலர் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது குறித்து கருத்து தெரிவித்த அவர் பின்விளைவுகள் குறித்து யோசிக்காமல் எடுக்கப்படும் முடிவுகள் ஆபத்தாக முடியும் என்று தெரிவித்தார். மேலும் சமூக விரோதிகளால் அபகரிக்கப்பட்ட சொத்துக்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மின் உற்பத்தி திட்டங்களை அதிகரிப்பது உள்ளிட்ட அறிவிப்புகள் ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டது பாராட்டுக்குரியது என்றும் EVKS இளங்கோவன் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 300134 600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.